கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை இந்த காலை நேரம் ஒரு விசை கூட மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, மேன்மைப்படுத்துவாராக. இந்த நாள் காலை நேரம் நம்முடைய தியானத்திற்காய் ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா? யோசுவாவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தின் சில பகுதிகள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, அவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் சொல்லக்கூடிய எல்லா நல் வார்த்தைகளும் நம்முடைய வாழ்க்கையில் தவறவே தவறாதாம். அந்தந்த நேரத்தில் தேவன் அவைகளை நிறைவேற்றுகிறாராம். இங்கே யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், பாருங்கள், உங்களுக்காக கர்த்தர் சொன்ன நல் வார்த்தைகள். இந்த காலை நேரத்திலும் அநேக தீர்க்கதரிசிகள் மூலமாக நீங்கள் ஜெபிக்கும் போது அல்லது நீங்கள் வேதத்தை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது தம்முடைய வசனத்தின் மூலமாய் ஏதாகிலும் ஒரு வழியிலே தேவன் உங்களுக்காக சொன்ன நல் வார்த்தைகள், உங்களை உயர்த்துவேன், உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களை விடுவிப்பேன், உனக்கு வீடு கட்டி தருவேன், உன்னுடைய கடனை நான் தீர்ப்பேன், உன் பிள்ளைகளை நிச்சயமாய் நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை விடுதலை ஆக்குவேன், உன்னுடைய வியாதியிலிருந்து உன்னை காப்பாற்றுவேன் என்று ஏதாகிலும் ஒரு வார்த்தை உங்கள் மேல் கர்த்தர் உங்களுக்காக சொல்லி இருப்பார் என்றால், சில வேளை அது இதுவரையிலும் நிறைவேறாமல் இருந்திருக்கலாம். உங்களுக்குள்ளே சில சந்தேகங்கள் காணப்படலாம். என்ன ஆண்டவர் இப்படியெல்லாம் வாக்குத்தத்தம் தந்தாரே, அது ஏன் இன்னும் நிறைவேறவில்லை என்று உங்களுக்குள்ளே பல கேள்விக்குறிகள் காணப்படலாம். இந்த காலை நேரம் ஆண்டவர் உங்களை பார்த்து திரும்பவும் பேசுகிறார். நான் சொன்ன நல் வார்த்தைகள் ஒன்றும் தவறாது. பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் சொன்னபடியே அவர் எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றினதை ஆண்டவருடைய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். சாராளுக்கு கர்த்தர் தாம் சொன்னபடி செய்தருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை தளரவிடாதபடி காத்துக்கொள்ளுவோம். தேவன் சொன்ன நல் வார்த்தைகள் ஒன்றும் தவறாது. காரணம், அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. அவர் சொன்ன பிறகு ஐயோ நாம் இப்படி சொல்லிவிட்டோமே என்று யோசிக்கிறவரும் அல்ல. அவர் சொன்னபடியே எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றுகிறவர். ஆகவே கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களை ஒரு விசை கூட நினைத்து நீர் இதை நிறைவேற்றப் போகிறபடியினால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று கர்த்தரை துதியுங்கள். அவர் உங்களுக்காக சொன்ன நல்வார்த்தை தவறவே தவறாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? எங்களுக்காக சொல்லுகின்ற நல்வார்த்தைகளை எல்லாம் நிறைவேற்றி தருகின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலும் நீர் தந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி. இருதயத்திலே சோர்ந்து போய் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லையே, தேவன் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறவில்லையே என்று கலங்கி கொண்டு யாராகிலும் துக்கத்தோடு இருந்தால் இந்த காலை நேரம் உம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை தேற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்காக நீர் சொன்ன நல் வார்த்தை தவறுவதில்லை, அது நிறைவேறும் என்பதை இந்த காலை நேரத்திலும் விசுவாசித்து உம்மை ஸ்தோத்தரிக்க கிருபை தருவீராக. தொடர்ந்து எங்களோடு கூட இரும். இந்த நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும். இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் இவைகளை மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.